ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். நான் உங்கள் விஜய் பிலால். ஆமா பிலாலு, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆ, இந்த மனுஷன் மட்டும் ஃபார்ம் அவுட் ஆகாம இருந்தாருன்னு வச்சுக்கேன், இந்நேரம் அஜித், விஜய் அதுக்கப்புறம் இருக்கிற வரிசையில வந்து இவரு தான் இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு பெரிய ஆக்டரா? அப்படி யாரு? பெரிய ஆக்டரா? அவருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியா? யார் அவரு? யார சொல்ற? யாருன்னா, புரட்சி தளபதினு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. புரட்சி தளபதி விஷால் சாரா? அவரே தான். விஷால் சாருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து படம் வந்தது எல்லாமே ஒரு மாஸ் பேக்கேஜா இருந்துச்சு. ஆனாலும் அவர் நிறைய ஃபிளாப் படத்தையும் சந்திச்சிருக்காரு. அது என்னென்ன படம், எந்தெந்த படத்துல அவர் ஹிட் கொடுத்தாரு, எந்தெந்த படத்துல அவர் ஃபிளாப் ஆனாரு அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாம அவரை பத்தின நிறைய முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன பிலாலு? ஓகே. அதாவது எல்லாருக்குமே வந்து விஷால் சாரை வந்து செல்லமேன்ற படத்துக்கு அப்புறம் தான் தெரியும். செல்லமேங்கிற, ஆமா எனக்கு அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் படம் தானே. அது கிடையாது ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காரா? ஆமா. அது என்ன படம்? அதாவது 1989ல ஜாடிக்கேத்த மூடி அப்படின்ற ஒரு படத்துல வந்து பாண்டியராஜன் அவர் கூட வந்து 2 சின்ன பசங்க ஆடிட்டு இருப்பாங்க. சரி. அவரு கூட வந்து இவரும் ஆடிடுவாரு. ஓ, அப்பவே நடிச்சிருக்காரா? சின்ன வயசுலயே வந்தவர் அவரும்? அது ஒரு டான்ஸ் ஆடி. எதனால டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு. எதனால? ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து விஷால் சாரோட அப்பா. ஓ, அதனாலதான் டான்ஸ் ஆடிருக்காரு. அவர் பேர் வந்து ஜி.கே. ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 12வது படிக்கிறப்போ அது என்ன படம், சிவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நம்மளும் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அப்பவே. நானும் அப்படிதான் இன்ஸ்பயர் ஆனேன். நான் வந்து எல்லா தனுஷ் படத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அவர் 12வது படிக்கும் போதே இன்ஸ்பயர் ஆகி இப்போ ஒரு நிலைமையில இருக்காரு. நீ எத்தனை படிக்கும் போது இன்ஸ்பயர் ஆன? நான் வந்து 10வது படிக்கிறப்ப இன்ஸ்பயர் ஆனேன். இன்னும் அந்த 10வதுலயே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோவேன். சரி. அதுக்கப்புறம் வந்து நேரா வந்து என்ன பண்ணிருக்காரு, சரி இந்த ஆசை வந்ததுக்கு அப்புறம் நேரா விஸ்காம் சேர்ந்திருக்காரு. சரி, ஓகே. தலைவர் லோயாலா காலேஜ், சென்னை லோயாலா காலேஜ்ல விஸ்காம் சேர்ந்து கிட்டத்தட்ட 12 அரியர். 12 அரியர் டிகிரியே முடியல. அவர் சொல்ல காலத்துல டிராகனா இருந்திருக்காரு. அவர் வந்து பெரிய டிராகன், அவர் குட்டி டிராகன். இந்த டிராகன் குட்டி டிராகன் தர, இவர் வந்து பிக் டிராகன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய 12 அரியர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. டிகிரி முடிக்கல. டிகிரி இன்னும் முடிக்கல. அப்படியே தலைவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து வேதம் அப்படின்ற படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாரு. வேதம் வந்து யார் படம் சொல்லு? வேதம் வந்து அர்ஜுன் சாரோடது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஓ, அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு இந்த புடனையோட ஒரு அடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்ற மாதிரி, உனக்கு வந்து ஆக்டிங் நல்லா ஆகுதா, நீ ஆக்டிங்க்கு போடா அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து உனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் செட் ஆகாது, நீ கிளம்பி வந்து ஆக்டிங்க்கு போ, உனக்கு டைரக்டிங் செட் ஆகல, ஆக்டிங்க்கு போ, நீ கலக்குவ அப்படின்னு சொல்லி அவரை தாட்டி விட்டுருக்காரு. இங்க வந்து கலக்குறாருன்னு வச்சுக்க. கலக்கிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலா உண்மையிலே சொல்ல போனா நான்லாம் வந்து விஷால் சாரோட பயங்கரமான. ஆமாடா, அதுக்கடுத்து ஏதோ சண்டை கோழி வந்துச்சு. முதல்ல வந்து செல்லமே 2004ல செல்லமே படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அத பத்தி ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே வந்து முன்னாடியே நிறைய படங்கள் நடிச்சவங்க. ஆனா விஷால் சாருக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரு டெபியூட் ஆக்டரா, ஒரு டெபியூட் டைரக்டரா முன்னாடி நின்று நடிக்கிறாரு, ஹீரோவா பண்றாரு. ஆனா அவர் அப்படி பண்ற மாதிரியே தெரியாது. ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஆக்டர் மாதிரியே அவர் இருக்க மாட்டாரு அதுல. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல கேமராமேன் யாருன்னு பார்த்த அப்படின்னா கேவி ஆனந்த். மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்த அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ். எல்லாருமே வந்து ட்ரெயினடு, எல்லாமே வெல் ட்ரெயினடா இருக்கிற இடத்துல வந்து இவர் ஒர்க் பண்ண விஷயம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த படம் ஹிட். எடுத்த முதல் படமே வந்து ஹிட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2004ல ஆரம்பிச்சாரா, அதுக்கப்புறம் 2005 போனோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான படம். என்ன படம் சொல்லு? படம் எனக்கு சண்டைக்கோழியா? அந்த இதுல சண்டைக்கோழியே தான். அந்த படத்துல ஆக்சுவலா லிங்குசாமி தான் டைரக்டர் இருக்கு. அவர் தான் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு கதையை. விஜய் என்ன சொல்லிட்டாரு, பாதி கதை கிட்ட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விஜய் மிஸ் பண்ணிட்டாரு அந்த படத்தை. விஜய்க்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. இல்லையா, பிரியாணியில பாயாசம் ஊத்தி தின்ன மாதிரி இருக்குமே அப்படி போட்டா. பிரியாணில அது வந்து பாதி படங்கள் அப்படிதான் இருக்கு விஜயோட படத்துல. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. விஜய் வந்து பாதி கதையை கேட்டுட்டு நான் எனக்கு விருப்பம் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து ஒரு வகையை காதுல வந்து விழுந்திருக்கு. விஷால் காதுல போய் விழுந்தா, லிங்கு நான் வந்து நடிக்கிறேன் லிங்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லியிருக்காரு. நீ இதெல்லாம் செட் ஆக மாட்டடா பங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஏன் பங்குன்னாருன்னா, 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அவரும் லிங்குசாமியும் விஷாலும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, அதாவது ஜி.கே. ரெட்டி அவர் இருக்காருல்ல, அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்துல வந்து லிங்குசாமி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்ப அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க போய் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து நில செட் ஆக மாட்டாடா அப்படின்னு சொன்னோன்னா இவர் பின்னாடி விட்டுருக்காரு.
அதாவது பின்னாடியே சுத்தி இருக்காரு விடுவானா நானு அப்படின்ற மாதிரி எங்க போனாலும் லிங்கு 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 லிங்குன்னு அதனால சரி வா நான் உனக்கு லிங்க் தரேன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆனா படம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட வேற லெவல் ஹிட் அப்படின்னு பயங்கரமா. அதாவது அதுல வந்து அவர் பேர் பாலு. பாலு தம்பி பட்டாசு பாலு இல்ல, இவர் இல்ல வேற இந்த பாலு. படத்துல ஒரு பாலு. தம்பி நீ அடிச்சது யாரு தெரியுமா? யாரு? காசி. காசி. காசியானவனே அந்த ஒரு குதி குதிச்சு வெளியே வந்து அந்த பிஜிஎம் போட்டிருப்பான் பாருங்க. எனக்கெல்லாம் இப்போ கூட அந்த சீனை பார்த்துட்டு இருந்தேன் நானு. அடிச்சது யாரு தெரியுமா? காசி. என்ன கொன்னுடுவான், இறங்கி ஓடிட்டுப்பா. என்னது காசியா? அதாவது எப்ப அதுவும் அது மட்டும் இல்லாம அண்ணே பையன் பேர் என்ன சொன்னீங்க? பாலு. அதுல நிறைய சீன் வந்து ரீக்ரியேட் பண்ண அளவுக்கு கூஸ்பம்ஸா இருக்கும். அப்படின்னு சொல்ல பட்டாசா இருக்கும் அது எல்லாமே. ஒரு பையன் கை வச்சுட்டு போயிட்டான். யாருன்னு இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? என்ன மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னன்னு சொல்றீங்க? அண்ணன் மேல கை வச்சிட்டானா? யாருன்னு அது? பேரு பாலு. அதாவது லிங்குசாமி எதிர்பார்க்காத ஒரு ஹிட் வந்து இந்த படம் கொடுத்துச்சு. அதான் 2 பேருக்கும் வந்து இந்த இடத்துல கெரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2006ல ஒரு இந்த படம் திமிரு அது வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஏதோ வந்து சிவப்பதிகாரம். அதாவது இசுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து திமிரு படம் ஹிட் ஆச்சு இல்லையே, இசுக்கு அது வந்து ஹிட் ஆச்சு. அது ரொம்ப ஹிட் ஆச்சு. நிறைய டைலாக்ல ஹிட் ஆச்சு அதுலயுமே. ஆமா அது வந்து நானும் முதல் காரணம் தாண்டா அதெல்லாம் அந்த படத்துல அந்த பாட்டு. அந்த வந்து படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு செகண்ட் ஹிட். அதாவது அவர் வந்து ஹாட்ரிக் ஹிட். ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்பதான் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹாட்ரிக் ஹிட் அடிச்சிருக்காரு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அப்பவே வந்து ஹாட்ரிக் ஹிட் அடிச்சிருக்காரு. பெரிய லெஜெண்ட பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? இல்லடா இப்ப யாரை கேட்டாலும் பிரதீப் ரங்கநாதன் தான் ஹிட் அடிச்சிருக்காரு சொல்லுவானுங்க. அதனால இப்ப பிரதீப் ரங்கநாதன் சொல்றதுன்னு நான் சொல்றேன் பாரு. அடுத்த சிவப்பதிகாரம் ஃபிளாப். அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ இந்த ஃபிளாப் அது நான் சொல்லல, இவன் தான் சொல்றான். எல்ஐகே ஃபிளாப் ஆகும் நான் சொல்லல. எல்ஐகே இல்ல டியூடு தான் ஓடிடுச்சு. ஃபிளாப் இல்லடா, அது 100 கோடி தான். அது 100 கோடியா? ஆமா. அதான் இன்னொருத்தன் காத்திருந்தவன் நாங்காக்க நேர்த்தி வந்தவன் ஆபாசம் தவிர்த்து இல்ல, அது அந்த மாதிரிதான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவப்பதிகாரம் வந்து ஒரு முதல் ஃபிளாப்ப வந்து அந்த இடத்துல விஷாலுக்கு வந்து முதல் ஃபிளாப்ப வந்து கொடுத்துச்சு. ஆள் வந்து டிப்ரெஷன்ல போவாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. தலைவன் நெக்ஸ்ட் யாரோட சேர்ந்திருக்கான் அப்படின்னா ஹரியோட சேர்ந்தான். ஹரி சர் புருன்னு போவாரு ஒரு மாதிரி வேகமா. என்ன படம்ன்ற? என்ன படம்? நான் வந்து அருவால சாணம் முடிக்கிறேன்டா. அந்த ஸ்டார்டிங்ல இதுல வருவாரு ரயில்வே ட்ராக்ல தாமிரபரணி பிஜிஎம். அதுவும் திரும்ப இவனா இல்ல வேற இவன் தானே? அதுலயும் அது ஏதோ விட்டுரு, அது எனக்கு தெரியல, வீடியோல சொல்ல முடியாது. அதனால அதுல வந்து என்ட்ரில இருந்து படம் வரைக்கும், அதாவது ஹரியோட படம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆக்ஷன் இருக்கும், எமோஷனல் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும். அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். 10 பவுன் பொண்ணு எடுத்து நெஞ்சுக்குள்ள அதெல்லாம் வேற லெவல்ல ஒரு சாங். அதெல்லாம் இப்பவுமே நம்ம கேட்ட வைபா இருக்கு. அந்த சீன் என்ட்ரி சீன் நான் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த 6 அடி காத்து அப்படிங்கிற ஒரு பட்டா ஒரு கட்டா இருக்கும் அப்படின்னு. அது வந்து 6 அடி காத்துக்கு இந்த படத்துல கொடுத்தாங்க, சத்யா படத்துல கொடுத்தாங்க. ஆனா அந்த படம் ஃபிளாப். நம்ம வரிசையா போவோம். அதாவது அந்த தாமிரபரணி படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அதே வருஷத்துல வந்து அதாவது 2006ல வந்து மலைக்கோட்டை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. மலைக்கோட்டை படத்துல நீ பார்த்தனா இன்டர்வல் பிளாக் சீன் ஒன்று இருக்கும். அதுல என்னன்னா தலைவன் உதப்பான் பின்னாடி ஒருத்தனை, நேரா போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல அடிப்பான். டிரான்ஸ்ஃபார்மர்ல அடிச்சு கீழே விழுவான். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒயர் இருக்கும் தெரியுமா, அந்த ஒயர் கீழே வந்துடும். தலைவன் டக்குன்னு அதை எடுத்து அந்த ஒயர்ல வர ஃபயரை வச்சு தம்மு பத்த வைப்பான் பாரு. அதெல்லாம் பிளாஸ்ட் ஆயிட்டான் அந்த இடத்துல. அதெல்லாம் இப்ப வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஆனா அப்ப வந்து கரெக்டா இருந்துச்சு. அவருக்கு வந்து மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொடுத்த அதாவது சிவப்பதிகாரத்துல பிளாப் கொடுத்த விஷால் வந்து இந்த 2 படத்துலயும் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டை கொடுத்து விஷால்னா யாருன்றதை காமிச்சிட்டாரு. நான் ஃபிளாப் கொடுத்தாலும் திரும்ப ஹிட்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹிட் படங்கள் 2 கொடுத்து வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விஷால வந்து நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோடா அப்படின்றத வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து டோட்டலா ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2008ல வந்து ஒரு படம் ஒன்று வந்துச்சு, சத்தியம் வந்துச்சு. நீ கேட்டுக்க, 6 அடி காத்து. அந்த பாட்டு மட்டும் தான் ஹிட் ஆச்சே தவிர அந்த படம் வந்து பயங்கரமான ஃபிளாப். ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் பிலிம், டோட்டலாவே ஆக்ஷன் பிலிம். அது உபேந்திரா நடிச்சிருப்பாரு. அதாவது அங்க கன்னடத்துக்கும் தமிழுக்கும் வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பட் ஆனா பயங்கரமான ஃபிளாப் ஆயிடுச்சு அந்த படம். அடுத்தது 2009ல வந்து தோரணை அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. ஆமா, தோரணை. அடி 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 அது ரெடி புடி புடி பொடி அதை பொடி இல்ல அது இது தோரணை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பாட்டுமே வந்து சூப்பர். அந்த பாட்டு சூப்பர். அதுல இருக்கிற எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அது முக்கியமா இந்த பாட்டு வந்து எல்லாரும் மறக்க மாட்டாங்க.
செல்லம் வா வா அந்த செல்லம். பாட்டு, அந்த படத்துலயே அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் சூப்பரா இதாச்சு. இருக்கும். அங்கங்க வந்து காமெடிகள் கொஞ்சம் நல்லா hit ஆமா ஆச்சு. அது என்ன சொல்லலாம். சந்தானம் பிளஸ் வந்து விஷாலோட அதனால காம்போ அங்க வந்து சூப்பரா இருக்கும். அது 2 படமே வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஆனா 2 படமே ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து தான் லவ்ல வந்து இறங்குறாரு. யாரு? விஷால் வந்து என்ன படம்? தீராத விளையாட்டு பிள்ளை. அதுக்கடுத்து லவ்ல இறங்கி புதுசா வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நான் ஆக்ஷனுக்கே போலடா, நான் வந்து லவ்ல இனிமே பாத்துக்கறேன்டா அப்படின்னு சொல்லி தான் தீராத விளையாட்டு பிள்ளையில இறங்குறாரு. அதுவும் 3 ஹீரோயினோட இறங்குறாரு. தீராத விளையாட்டு பிள்ளை உண்மையிலே ஒரு பயங்கரமா இருக்கும் அந்த படம். அதாவது இவ்வளவு நாளா வந்து வெறும் சண்டை காட்சிகள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த விஷால் வந்து ஒரு பிளே பாயா வந்து இதுல நடிச்சிருப்பாரு. உண்மையிலே வேற லெவல். அதுலயும் யுவனோட பிஜிஎம் அதுல வேற லெவல்ல இருக்கும். பாட்டுல இருந்து அது 3 மிக்ஸ் போட்டிருப்பாரு ஒரே பாட்டுல. 3 ஹீரோயினுக்கும் அதெல்லாம் வேற level போட்ட இருக்கும். மங்கா அந்த பாட்டு தானே. அந்த படமும் நல்லா இருக்கும். அதோட பாட்டு நல்லா, அது காமெடிஸும் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது சந்தானம் விஷாலோட காமெடி வந்து உண்மையிலே எப்பவுமே செஞ்சுன்னா ஃபிளாப்பே ஆகாது. அந்த படத்துல அதுவே ஒரு தூக்கியாவது கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதனால இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது அதுக்கப்புறம் ஃபிளாப் ஆன 2 படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருச்சு. சத்தியம் தோரணைக்கு அப்புறம் இந்த தீராத விளையாட்டு பிள்ளை வந்து மறுபடியும் வந்து விஷால் வந்து மேல தூக்கி வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2011 அதாவது 2010 தீராத விளையாட்டு பிள்ளை வந்துச்சு. 2011 தான் நம்ம வந்து விஷால வந்து ஆக்ஷனா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளே பாயா பார்த்தோம். டோட்டல் பெர்ஃபார்மரா மாத்தின படம் தான் வச்சுக்கோங்க அவனி வந்தான். அந்த படம் வந்து வாய்ப்பே இல்ல. இவ்வளவு வச்சு நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒன்றரை கண்ண வச்சு நடிச்சிருப்பாரு. நிறைய சீன்ல அவருடைய ஆக்டிங் வந்து தனியா தெரியும். வால்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணிருப்பாரு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். அதாவது அந்த படத்துல விஷால் இவ்வளவு பெரிய ஒரு பெர்ஃபார்மரா அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல எல்லாருமே யோசிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து யார் டைரக்ஷனா பாலாவுக்கு வந்து இந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஆரியா தான் வந்து இந்த மாதிரி விஷால் இருக்காரு, அவர் கரெக்டா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே பர்ஃபெக்ட்டா அந்த கேரக்டரை அவருக்கு அப்புறம் வேற யாருனாலையும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் பெர்ஃபார்மன்ற பேரும் வாங்கிட்டாரு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹிட்டையுமே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட். அதுக்கப்புறம் அதே வருஷத்துல வந்த படம் தான் வெடி. எப்படி மலையடித்தால் விஜய் ஆண்டனி தானே இது அது இப்ப வரைய ரீல்ஸ்ல நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. அதாவது 2011 வந்த பாட்டு இப்ப வரைய 2025 வந்து ஹிட் ஆகி எல்லாம் வந்து இப்ப வரை ஹிட் ஆகி தான் போயிட்டு இருக்கு. அந்த டாக வச்சு அந்த ரீல்ஸ்ல வந்து இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது படம் வந்து அப்ப ஃபிளாப். படமும் அப்ப ஃபிளாப், பாட்டும் ஃபிளாப். இப்பதான் வந்து அது ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து என்னடா இது ஒரே சோதனை அப்படி சொல்லி ஃபிளாப் ஆகுது, ஹிட் ஆகுது, ஃபிளாப் ஆகுது, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த டைம்ல தான் 2012 ஒரு பெரிய பிரேக் ஒன்று எடுக்கிறாரு. யார்? விஷால் அவர்களுக்கு 12 வந்து படமே இல்லை. ஐயோ 12 படம் பண்ணாம விட்டோமே, அப்போ வந்து அடுத்த வருஷம் தான் பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2013 3 படம் விடுறாரு. என்னன்னா சமர், அதுக்கப்புறம் வந்து பாண்டிய நாடு, பட்டத்து யானை. அந்த 3 படத்துல 2 படம் நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா. அதாவது பாண்டிய நாடு படம் வந்து யாரோட ப்ரொடக்ஷன் அப்படின்னா அந்த வருஷத்துல வந்து விஷால் வந்து VFF ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லி விஷால் பிலிம் ஃபேக்டரி அப்படின்றது வந்து ஓபன் பண்ணாரு. 2013 ஓபன் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பாண்டிய நாடுன்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பாண்டிய நாடு அந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட் அப்படின்னு இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஹிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரா அவன்? அதாவது பாண்டிய நாடு வந்து யாரோட கிளாஷ் விட்டாங்க தெரியுமா? விஷாலுக்கு பயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தீபாவளி 2013 நமக்கு தீபாவளி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல திடீர்னு வந்து பார்த்தா ஆரம்பம் வந்து ரிலீஸ் ஆகிற டைம் அது. அஜித் கூடயே கிளாஸ் விட்டாரு. அஜித் கூட கிளாஸ் விட்டேன் ஆளு எங்க ஆளு. அதாவது இப்போ வந்து ஒருத்தர்லாம் சொல்லி ட்விட் போடுவாரு, தலை வந்தா ஒதுங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ட்விட் போடுவாரு. ஆனா எங்க விஷாலுக்கு அப்படி கிடையாது. தலை வந்தான்னா தலைவலி வந்தான்னா அப்படின்னு இறங்கிடுறது. தீபாவளியில வந்து எங்க படம் நாங்க ஓடுறோம். அதாவது பாண்டிய நாடு படம் வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பாண்டிய நாடு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ஹிட். ஆரம்பம் ஓடுன அளவுக்கும் இங்க பாண்டிய நாடுமே வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த சம்மரும் பட்டத்து யானை 2 படமே வந்து ஃபிளாப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து ஒரு பெரிய கிளாஷ் ஒன்று விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் 2014 அதாவது 13 முடிச்சு 14 அஜித் கூட கிளாஷ் விட்டோம். அடுத்து நம்ம விஜய் கூட கிளாஷ் விட்டோம்ல. ஆமா, அதான ரூல் சட்டப்படி. அதனால வந்து தனியா தப்பா எழுத ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இல்லைன்னா அஜித் கூடயே கிளாஸ் விட்டு விஜய் காதலிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதனாலேயே விஜய் கூட ஒரு கிளாஸ் விட்டவர் தான் விஷால். அதுக்கடுத்து விஜய் கூட என்ன படத்துல விட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தி வந்து விஜய் சாருக்கு ஒரு பெரிய படம் அப்படிங்கிற மாதிரி பேசுற அந்த டைம்ல கத்தி கூடயே தான் கிளாஸ் விட்டாரு. என்ன படம்? பூஜை படம். அது வந்து பூஜை யாரோட படம்? ஹரி. அதாவது தாமிரபரணிக்கு அப்புறம் அவங்க ஒரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. தாமிரபரணிக்கு அப்புறம் ஒரு வெற்றியை வந்து பூஜை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்துச்சு. அதாவது பூஜையில வந்து எனக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க அம்மா போன் அடிச்சு வர சொல்லுவாங்க. இவன் போய் யாரா எங்க சித்தப்பா அடிச்சது அப்படின்னு கையை உடைச்சிட்டு வருவான்ல. எமோஷனல்லாம் பயங்கரமா பீக் ஆயிருக்கும். ஃபைட் சீன், அதாவது ஆக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் விஷால் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஆக்ஷனை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. என்னமாச்சு? அம்மா ஒருத்த கை நீட்டி அடிச்சிட்டாங்க.
என்னைக்கு நீ பொள்ளாச்சி டவுனுக்குள்ள வரியோ அன்னைக்கு 5000 பேர் மத்தியில உன் கையை நான் உடைக்கிறேன்டா. எங்க இருந்து வந்திருக்கு ஆக்ஷன் கிங்லோட ஆரம்ப அங்க கட்டத்துல இருந்து அங்க இருந்து வந்திருக்கு. அவர் அதனால வந்து இன்னும் அந்த பீக்ல இருந்தார் அப்படின்னா இதான் எனக்கெல்லாம் சண்டை கோழி படம்லாம் நல்லா சில்லறை சதற விட்டேன். வீட்லயே சில்லறை சதற விட்டேன். ஏன்னா அந்த தியேட்டர்ல பாக்குற வயசு இல்லை எனக்கு. அதனால வீட்லயே சில்லறை சதற விட்டு பார்த்த படம் தான் வந்து சண்டை கோழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதே காம்போல வந்த பூஜை படமும் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அதே வருஷத்துலதான் வந்து நான் சிகப்பு மனிதன் ரிலீஸ் ஆகுது. ஆமா, அந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படமும் ஹிட் தான். அதாவது பூஜையும் ஹிட், நான் சிகப்பு மனிதன் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஆம்பல 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 சுந்தர் சி சார் கூட சேர்ந்து. ஆமா, 2015 வந்து 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து என்னன்னா ஆம்பல படம், இன்னொன்னு வந்து பாயும்புலி. இந்த பக்கம் வந்து காமெடியில யாரு சந்தானம் சார், அந்த பக்கம் யாரு சூரி சார். பாயும்புலி அதாவது வந்து நீ சூர்யா சார் இவங்க படம் புது காம்போவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அதாவது அந்த படத்துல வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். அதுல எல்லாமே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் அப்படின்ற வரைக்கும் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல காமெடிக்கு பஞ்சமே இல்ல. சந்தானம் சார் இருக்காரு, வேற என்ன. அதனால அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஹிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எங்கிட்ட வந்து பார்த்தோம்னா பாயும்புலி யார் அப்படின்னா, இந்த பாயும்புலி வந்து அந்த பாண்டிய நாடு டீம், அதாவது அப்போ ஹிட் கொடுத்த டீமோட தான் இந்த டீம் வந்து ரெண்டாவது இணையறாரு. ஆமா, அந்த டீம் வந்து ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நினைச்சது வந்து நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஃபிளாப் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, 2 படம் நடிச்சோம், அதுல 1 ஹிட் ஆயிருச்சு, 1 வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே வருஷத்துலதான் வந்து நடிகர் சங்கத்துல வந்து அவருக்கு வந்து செக்ரட்டரி அப்படின்ற ஒரு பதவியுமே வந்து அந்த டைம்ல தான் போறாரு. ஆமா, அந்த இடத்துல வந்து ஒரு செக்ரட்டரி அப்படின்ற ஒரு பதவி வந்து கொடுக்குறாரு. நடிகர் சங்கத்துல வந்து இவரோட டீம் வந்து அது டீம் வந்து பாண்டையர்னு நினைக்கிறேன். பாண்டையர் அந்த டீம், அதாவது இவருக்கு இல்ல ஒரு சங்கம், அந்த ஒரு டீம், அதுல வந்து அவருக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு பதவியுமே வந்து அந்த வருஷம் தான் வந்து விஷால் சாருக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 2016 வந்து 3 படம் வருது. மருது, கத்தி சண்டை, கதகளி, 3 படம் வருது. இது முக்கியமா கத்தி சண்டையை விட்டு மருத விட்டுரு. நான் கதகளியை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இது வரைக்குமே வந்து பாதி பேருக்கு தெரியாது கதகளி வந்து பாண்டியராஜ் அவரோட படம் அப்படின்றது. பாண்டியராஜ் சார் வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா எடுக்கிற ஆளு, அதாவது வில்லேஜ்ல இருந்த மாதிரி எடுக்கிற ஆளு. ஒரு திடீர்னு வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா வந்து யோசிச்சது வந்து பெரிய ஒரு விஷயம். ஆனா அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. என்ன அப்படின்னா, அந்த யாரோட கிளாஸ் ஷூட் இருந்தாங்க அப்படின்னா ரஜினி முருகன், அப்புறம் வந்து தாரத்தப்பட்டை, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு படம் வந்து கெத்து, உதயநிதி ஸ்டாலின் அவரோட படம் கெத்து. அந்த 3 படத்தோட வந்ததுனால கதகளியை வந்து யாருமே பார்க்கல. இதுவே அந்த கதகளி வந்து சோலோவா விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட ஓரளவுக்கு பெரிய ஹிட் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த படம் வந்து பெருசா யாராலையும் ஓடல, பிளாப்னு சொல்ல முடியாது, ஓடல அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளவுதான், அது பெருசா எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மருது படம் எடுத்துட்டு வச்சுக்கோங்க, என்னன்னா மருது படத்துக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். என்ன அப்படின்னா ஜாதி படம் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். ஆனா அந்த கிரிட்டிசிசமே உடைச்சிட்டு இது ஜாதி படம் தான் ஓகே, ஆனாலும் படம் ஹிட் அப்படின்ற மாதிரி அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே பயங்கரமா கதைக்கு ரொம்ப செட் ஆயிருக்கும். அதுல ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும், ஆழம் தெரியாம காலை விடுற அப்படின்னு. ஏய், காலை விடுறதே ஆழம் பார்க்கத்தான், ஆழம் பார்க்கறதே அடிவயிற புடுங்கத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கா மதுரக்காரனாவே நடிச்சிருப்பாரு. ஆழம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க, காலை விடுறதே ஆழம் பார்க்கத்தான். சூப்பர். அவரு உண்மையிலுமே மதுரக்காரன் தான்டா சொல்லுவாரு. ஹைட் வெயிட் எல்லாமே பிலாலு ஒரு ஆக்ஷனுக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்ச மாதிரியே தான் இருப்பாரு. விஷால் சார்லாம் பார்த்தேன் இப்படிதான் பார்க்கணும், அந்த மாதிரி பயங்கர ஹைட்டா இருப்பாரு. அதே படத்துல வந்து கத்தி சண்டை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. எதுக்கு கத்தி சண்டை அது இல்லடா, ஹோய் ஹோய் அது கிடையாதுடா. இது வந்து வேற. அதாவது கத்தி சண்டை நான் கொஞ்சம் கருப்பு தான் மாத்திட்டானுங்களே, அந்த வார்த்தையே பேட் வேர்டா மாத்திட்டானுங்க. அதான் என்ன பண்ணி தொலைகிறது, அதை விடு. வானவில்னாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, கத்தி சண்டைனாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. வேற ஏதாவது புதுசா நிறைய வருது. அந்த ஆனாலும் கருப்பு தான், நான் கொஞ்சம் சவப்பு தான். அந்த பாட்டு வந்து ஒரு டீசன்ட் ஹிட். அந்த பாட்டு வந்து ஹிட் ஆச்சு, படம் வந்து பெருசா ஹிட் ஆகல அப்படின்னு. அந்த படத்துல அதுல வந்து 3மே வந்து மருது ஓடிச்சு, கதகளி யாருமே கண்டுக்கல, கத்தி சண்டை வந்து ஒரு பக்காவான ஒரு ஃபிளாப் மூவி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 2017 அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்திருப்பீல. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஹாலிவுட்ல வருவார்ல, இவர் நடிச்சு RDJ நடிச்சு, அந்த மாதிரி இதுல வந்து ஒரு துப்பறிவாளன் மாதிரி ஒரு கெர்லாக்ஸ்ங்கறானா, திங்க கெர்லாக்ஸ் தான் தெரியும் எனக்கு, வித்தியாசமா ஒன்னு சொல்றான். டேய், இந்த துப்பறிவாளன் பாத்திருக்கீல? துப்பறிவாளன் மிஸ்கின் சாரோடது, கடவுள்ரா அவரு. அந்த படம் தான். அந்த படம் எப்படி இருந்துச்சு? அது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2017 தானே வந்துச்சு அந்த படம். 17 வந்துச்சு அந்த படம். உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் சினிமாலேயே ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி. அதான் மிஸ்கின் சார்னாலே டிஃபரெண்ட். அதாவது பேய காதலிக்க வச்சவரே மிஸ்கின் சார்னு வச்சுக்கலாம். அவரும் இவரும் சேர்ந்து ஆக்டிங் வைஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரி வைஸ் எல்லாமே வந்து படம் வந்து ஒரு சூப்பரான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொறுக்கி பய சார்.
2 எடுக்கிறதுக்கு கோடு போட்டாங்க, அது பாதியிலே நின்றுச்சு. ரோடு போட்டு நிக்குது, ரோடு போட்டு நடுவுல ரோலரோட நிக்குது. அது ஓடுமா, ரோடு போடுவாங்களா போட மாட்டாங்க. அதே படத்துல வந்து இது வந்து யாருக்குமே தெரியாது. மலையாளத்துல வந்து வில்லன் அப்படின்னு சொல்லி விஷால் ஒரு படம் பண்ணாரு மலையாளத்துல. ஆமா, யாரு கூட அப்படின்னா மோகன்லால் அவர் கூட டெபியூட். அதாவது மலையாளத்துக்கு விஷால் வந்து டெபியூட். அந்த படம் வந்து வில்லனா நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலா அதுல ஆன்டகனிஸ்டா நடிச்சாரு. அந்த படமும் பெருசா ஓடல, ஃபிளாப் அப்படின்னே சொல்லலாம். அதாவது துப்பறிவாளன் கிட்டு கொடுத்தாரு, அடுத்தது வந்து ஃபிளாப் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் 2018 வந்து இவருக்கு வந்து சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது PS மித்ரன் டெபியூட்டா PS மித்ரன் வந்து இரும்பு திரை அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு. அதாவது பழைய காம்போல ஒண்ணு சேர்ந்துச்சு. யாரு, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரும் விஷால் அவரும் ஒன்று சேர்ந்து இதுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்போவா இருந்துச்சு. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட். அதாவது ஸ்கேம் அடிக்கிறது இல்ல, அந்த ஸ்கேம்னா என்ன அப்படின்றது இதுல தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி சூப்பரான படம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா விஷாலோட 25வது படம். 25வது படம் என்ன எடுத்திருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சண்டைக்கோழி என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டாங்க. சண்டைக்கோழி ஒரு மாஸ் பேக்கேஜ்ல இருந்துச்சு. ஒரு படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும். அதுல 2 எடுக்கிறேன், 3 எடுக்கிறேன், அதுல இப்படி எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. எடுக்காம சும்மாவே இருந்திருக்கலாம். சண்டைக்கோழியோட மாஸ் பேக்கேஜ் அப்படி இருந்ததுக்கு இப்போ உங்க சண்டைக்கோழி 2 எடுத்ததுனால அந்த பேக்கேஜ் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சண்டைக்கோழி 2 24வது படமா பண்ணி இவர் இரும்பு திரை 25 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து 25வது படம் மோகமா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சு. சூர்யாவும் அதான் பண்ணாரு. சூர்யாவோட படம் 25 வந்து சிங்கமா, சிங்கம் 2 தெரியல, சிங்கம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜயோட 50வது படம் வந்து சுறா. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு குழப்புவாங்க. அந்த மாதிரி வந்து விஷால் அவருமே குழப்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 2018 இந்த சண்டைக்கோழி 2ன்னு சொன்னல, இந்த படத்துல இருந்து இவருக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 23 வரைக்குமே 7.5 சனி. அதாவது எல்லா படமும் ஃபிளாப். அயோக்கியா ஆக்ஷனு, அப்புறம் வந்து வீரம் வாகை சூடாவான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சாலே தெரியல, யாருக்குமே தெரியல அந்த படம் வந்துச்சாலே தெரியல. சக்கரான்னு ஒண்ணு வந்துச்சு, சக்கரான்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லத்தின்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு, அதுவும் வந்ததே தெரியாது யாருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தா எனிமி ஆரியாவும் விஷாலும் திரும்ப சேர்ந்து வந்து இந்த படம் எல்லாம் வந்துச்சா வரலையான்னு வந்து யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டு அப்படி ஒரு அதான் வரிசையா வந்து சண்டைக்கோழில இருந்து ஆரம்பிச்சு 23 வரைக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஃபிளாப். அதாவது என்ன, நடிகர் சங்கத்துல ஒரு தலைவர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம். அதனால வந்து அங்க கான்சன்ட்ரேஷன் போய் ஸ்கிரிப்ட்ல விட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முட்டு கொடுப்பேன், எனக்கு விஷால அதனால நான் அந்த இடத்துல முட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2023 தான் வந்து கை கோக்க வந்தார் ஆண்டனி. பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு. அதாவது அவரோட முதல்ல 100 கோடி வசூலான படம். அதான் வந்து முதல்ல அவருக்கு 100 கோடி வசூலான படம் அப்படின்னா வந்து மார்க் ஆண்டனி. ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் ஒன்று கொடுத்தாரு, ஒரு பயங்கரமான ஹிட். இப்பயுமே வந்து அது எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா இவரு 2 பேரோட காம்போ. ஐயோ லாலா ஃபர்ஸ்ட் ஷோ போன அந்த படத்துக்கெல்லாம் திரும்ப போய் பார்த்தானுங்க. ட்ரெயிலர் எல்லாம் 1000 தடவை பார்த்துட்டேன் ட்ரெயிலரை. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஒரு மாதிரி மாசாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு மாசான ஒரு பேக்கேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் 2024 வந்து மறுபடியும் மண்ண கவுறாரு விஷால் அவர்கள். ரத்தினம் அப்படின்னு சொல்லி ஒரு மகா காவியம். அந்த படம் சூப்பரான காவியம். அப்படியா? பார்த்த அப்படின்னா சூப்பரா தூக்கம் வரும். அப்படி ஒரு மாஸ் பேக்கேஜ்ல எடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா டேரக்டர் ஹரி அதுல அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி படமான படம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரத்தினம் பயங்கரமான ஃபிளாப்பான படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2025 வந்து 2013 எடுத்த ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது, மதகத ராஜா. அதுலயுமே பாத்தீங்கன்னா சந்தான தான் நல்லா தூக்கிட்டு இருப்பாரு அந்த படத்துல. அத வந்து அந்த பழைய காமெடி எல்லாமே இப்போ ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல 2 ஹீரோயின், அது வேற பிளஸ். சூப்பரா வேற இருந்துச்சு. அந்த சீன் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். அது வந்து அந்த படத்துல இருந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம சாருக்கு வந்து ஏதோ காதெல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கிசுகிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதை பத்தி இதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமால வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கு இனிமே. சோ அந்த மாதிரி படங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் விட்டா வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லாத்துக்கும் வந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து எல்லா ரீலீஸும் இப்ப ரீலீஸ் எல்லாம் பண்றாங்களா இல்ல, சரி விட்ட படத்தை எல்லாமே அந்த மாதிரி விட்டு கண்டிப்பா வந்து, ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மசாலாவா போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி காமெடியோ யாருமே எடுக்கிறது இல்லை. அது வந்து எடுத்ததுனால இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2026 வந்து மகுடம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வேற ஒருத்தரோட பேரு தான் போட்டுருந்துச்சு. இப்போ அதுல எல்லாமே விஷால் அப்படின்னு தான் வந்து போட்டு. துப்பறிவாளன் 2 மாதிரி இல்லாம இருந்தா அது ஓகே சரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் காம்போ யாரு, சுந்தர்சி அப்புறம் விஷால் அவங்களோட காம்போ வர 3 வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் துப்பறிவாளன் 2 அந்த ரோலர் அது வந்து நின்னது அப்படின்னா ரோடு போட்டாங்க அப்படின்னா துப்பறிவாளன் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான், அதாவது ஒரு மாசான ஹீரோ, பர்ஃபெக்டான ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ அப்படின்னா அது வந்து கண்டிப்பா
விஷால் விஷால் அப்படின்னு சார் தான் சொல்லலாம். இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2017 வரையுமே வந்து நிறைய ஹிட் படங்களை படம் தான் கொடுத்து கொடுத்தாரு. 1-2 ஃபிளாப் கொடுத்திருந்தாலுமே அந்த ஹிட் படங்கள் எல்லாமே அவர் வந்து பேச வச்சுது. நம்ம லீட்ல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் உதறி தள்ளிட்டு போற அளவுக்கு பெரிய ஆளா வரக்கூடியவர் அப்படின்னே வந்து பேசப்பட்ட அளவுக்கு இருந்தாரு. அதுக்கடுத்த வந்து படங்கள் தான் வந்து அவரை கீழே இறங்கி போதும் அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவரால் நினைச்சா முடியும். ஏன்னா இப்ப கல்யாணம் நடக்கும் போது ஃபேமிலி மேன் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் வந்துரும். அதுக்கப்புறம் மாஸ் காட்டுவாரு. அதுக்கப்புறம் எல்லா படமும் ஹிட் ஆகும். வேணா நீ வேணா பாத்துக்க, நீ வேணா நோட் பண்ணிக்க. இதுக்கப்புறம் விஷால் சார் வந்து யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? அதுக்குள்ள சர்ச்சையில மாட்டி ஒரு மாதிரி கேஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க கால விஷால் வெளில வந்துருவாரு. அவ்வளவுதான். எங்களோட வாழ்த்துக்கள் படி இனிமேல் வர மகுடம் படத்துல இருந்து எங்க விஷாலுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹிட் படங்கள் அமையும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி இந்த அவர் நடிச்ச படங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த சீன்லாம் வந்து பிடிக்கும், இந்த சீன்ல தான் வந்து நான் அவரை வந்து ஆஹா சூப்பரா பண்றாரு அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவருக்கு அவரோட நடிச்ச என்ன படம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த ஹீரோ பத்தி பேசணும், எந்த ஹீரோவோட ஹிட் ஃபிளாப்பை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா அதையும் நாங்க ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.